ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயா சேனல் தமிழ் 360. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் சாஃப்ட் பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒயிட் கலர் காட்டன் கிளாத் ஒன்று எடுத்துக்கோங்க. 1 மணி நேரம் பச்சரிசி தண்ணியில் ஊற வச்சு தண்ணியை கழுவி ஊற்றிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி காய வச்சுக்கோங்க. ஃபேன் காற்றுல வீட்டில். அரிசி சுத்தமாக காஞ்சிடக்கூடாது, ஈரமாக இருக்கணும். கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும். கையில் தொட்டால் ஈரம் ஒட்டணும், அந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து மாவு வரும் நம்மளுக்கு நல்லா. இப்போது இதை நல்லா குழிச்சி எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இப்போ இதை வந்து நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு பேன் கடாய் ஏதாவது வச்சு அதில் ஜல்லடையில் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. மாவு கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஜலிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஜலிச்சுக்கோங்க. மீதி இருக்கிற இந்த மாதிரி கப்பியை மறுபடியும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அதையும் வந்து ஜலிச்சு சேர்த்துக்கோங்க. நான் செகண்ட் டைம் அரைச்சி ஜலிச்சு எடுத்துக்கிட்டேன். மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். இப்போது மறுபடியும் நம்ம அதே கிளாத்தை நல்லா நனைச்சி ஈரம் பண்ணிக்கோங்க. ஈரம் பண்ணி பிழிஞ்சிடுங்க. பிழிஞ்சிட்டு அந்த கிளாத்துலேயே நம்ம அரைச்ச மாவை எடுத்து கொட்டிக்கோங்க. கொட்டிட்டு இதை நல்லா வந்து மூட்டை கட்டிக்கோங்க. நீங்கள் கடையில் வாங்குகிற மாவு தான் யூஸ் பண்ணுறேன், அது எப்படி செய்யணுன்னா அதுக்கும் டிப்ஸ் இதில் கொடுத்துருக்குறேன். வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி மூட்டை கட்டும் போது ஒரு பக்கம் துணியை மட்டும் நல்லா லென்த்தாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து சுற்றி கட்டுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி லென்த்தாக எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு ஒரு முறுக்கிட்டு அதுக்கப்புறமா சுற்றி வர அந்த துணியிலையே நல்லா சொருகி விட்டுருங்க. அப்போ கழலாமல் இருக்கும். நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி சுற்றி எடுத்துகிட்டு வந்து இந்த சுற்றிலேயே வந்து உள்ளே நொழிச்சு விட்டுருங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு மாவு. இப்போ இட்லி குண்டானோ இல்லை எதனா வேக வைக்கிறதுக்காக ஒரு குண்டானில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சுட்டு அதில் இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணுறதுக்காக ஒரு இது கீழே வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இடியாப்ப பிளேட் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம மூட்டை கட்டி வச்சுருந்த மாவை எடுத்து மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு லிட்டு போட்டு மூடிடுங்க. ஃபஸ்ட்டு தண்ணி கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 1/4 மணி நேரம் ஆவியில் வேகணும். 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மாவு வந்து வேக வச்சு எடுத்துட்டோம். அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம ஒரு கிண்ணத்தில் கொட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கிண்ணத்தில் கொட்டிடுங்க. இந்த மாதிரி கிளாத்தில் வந்து கொஞ்சம் மாவு ஒட்டி இருக்கும். அது வந்து நீங்கள் கொஞ்சம் தேய்ச்ச மாதிரி எடுத்திங்கன்னா வந்துடும். மாவு இந்த மாதிரி பூ மாதிரி இருக்கணும், நல்லா வெந்து. இது வந்து ஒரு மெத்தடு. இல்லைங்க எனக்கு கடை மாவு தான் நான் வாங்கி வச்சுருக்கேன், வீட்டில் அரைக்க டைம் இல்லைன்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெத்தட் சொல்கிறேன். இது கடை மாவு எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி கொஞ்சம் தெளிச்சுக்கோங்க. தண்ணி தெளிச்சுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி மொத்தமாக ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது தண்ணி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி புட்டு மாவு பதத்துக்கு வந்துடும். மாவு வந்து நீங்கள் கையில் அள்ளினீங்கன்னா உங்கள் கையில் வந்து மாவு ஒட்டாது. அந்த மாதிரி புட்டு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது.
இப்போ இதை வந்து நீங்கள் எடுத்து பிடிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு பிடிப்பு வரும். அந்த மாதிரி வந்து நீங்கள் தண்ணி தெளித்து மாவு வந்து பிழைஞ்சு எடுத்துக்கணும். உதிரியாக தான் இருக்கணும் மாவு, ஆனால் பிடிப்பு வரணும். நல்லா புட்டு மாவு பதத்துக்கு வந்துடணும். இப்போ இந்த மாவை நான் சொன்ன மாதிரி மறுபடியும் நீங்கள் கிளாத்து நனைச்சிட்டு அதில் போட்டு மூட்டை கட்டி நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கடை மாவுக்கான டிப்ஸு. இப்போது நான் 1 டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன். இந்த டம்ளரில் தான் நான் எடுத்தேன். அதுக்கு 3/4 டம்ளர் வெல்லம் நம்மளுக்கு தேவைப்படும். கரெக்டாக இருக்கும். நான் சொன்ன அளவு சேர்த்து செய்யுங்க, கரெக்டாக இருக்கும். 3/4 டம்ளர் வெல்லம் எடுத்துக்கோங்க. அடுப்பில் ஒரு கடாயோ பேன் எதனா வச்சுக்கோங்க. அந்த வெல்லத்தை அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதே டம்ளரில் பார்த்திங்கன்னா 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி மட்டும் சேருங்க. நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது. 1/4 டம்ளர் அளவுக்கு தான் இருக்கணும் தண்ணி. கவனிச்சுக்கோங்க. 1/4 டம்ளர் வெல்லத்தை நல்லா நுணுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த தண்ணி அதில் ஊற்றிட்டு மீடியம் வேணால் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் அதை நல்லா கரைய வச்சா போதும். 1 டீஸ்பூன் வந்து நான் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்குறேன். சேர்த்து நல்லா வெல்லத்தை கரைய வச்சா போதும். பாகுபதெல்லாம் வர தேவையில்லை. வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அது சூடாக இருக்கும் போதே அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. எள் வந்து தேவைன்னா எள் சேர்த்துக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. எள் எடுத்து அதில் வறுத்து எடுத்துக்கோங்க ட்ரை பேன்லேயே. இந்த மாதிரி ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம வேக வச்சு எடுத்திருந்த மாவு, கடை மாவோ இல்லை வீட்டில் அரைச்ச மாவோ, ரெண்டுத்துக்கும் ஒரே மெத்தட் சொல்லியிருக்கேன் பாருங்கள். கையிலே ஒட்டாது வேக வச்சு எடுத்துட்டோன்னா. அந்த மாதிரி க்ளீனாக இருக்கும், நல்லா பூ மாதிரி இருக்கும் மாவு. இப்போ அந்த மாவை வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அது கூட எள் வறுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்துட்டு தேங்காய் துருவல் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே பச்சையாகவே தான் போடுறேன். அப்படியே போட்டுக்கோங்க. போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஸ்வீட் எடுத்து கொடுக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வெல்லம் வந்து வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நெய் நல்லா சூட்டில் உருகி போயிருக்கு பாருங்கள். வெதுவெதுப்பான சூட்டில் வெள்ளை தண்ணியை அதில் ஊற்றுங்க. இல்லை சூடாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்கள் கை பொறுக்கிற அளவுக்கு இருந்தால் ஓகே. அதை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நான் சொன்ன அளவு உங்களுக்கு சரியாக இருக்கும், அதே மாதிரியே பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், எனக்கு வந்து நான் எடுத்த தண்ணி மொத்தம் காலி, கரெக்டாக தீர்ந்து போயிடுச்சு. கரெக்டாக இருக்குது என் மாவுக்கு. நான் எடுத்த வெல்லம் தண்ணி எல்லா அளவும் கரெக்டாக இருக்கும். இதே மாதிரியே பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பிழைஞ்சு எடுத்துட்டு அவ்வளோதான், நம்மளோட கொழுக்கட்டைக்கு மாவு வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பிடிச்சி பார்த்திங்கன்னா பிடிப்பு வரும், அந்த மாதிரி இருக்கும் மாவு பிழைஞ்சு எடுத்துட்டிங்கன்னா. இப்போ உங்களுக்கு என்னென்ன ஷேப் வேணுமோ அந்தந்த ஷேப்பில் பிடிச்சிக்கலாம். மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு, செம்ம சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் மாவு எடுத்து ஓவல் ஷேப்பில் உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு உங்களோட கையோட அச்சியை அதில் பதிய வைங்க. அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி எல்லாமே பண்ணுங்கள். இப்போ ரவுண்ட் ஷேப் வேணுன்னா கொஞ்சம் மாவு எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க. ரவுண்ட் ஷேப் வந்துடும். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப்லாம் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் நீங்கள் செஞ்சுக்கோங்க. அச்சு இருந்தாலும் அதில் செஞ்சுக்கோங்க. உங்கள் விருப்பப்பட்ட ஷேப்பில் நீங்கள் செஞ்சுக்கோங்க. நான் எல்லாத்தையுமே செஞ்சுட்டேன் பாருங்கள். நான் 1 டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன், அதுக்கு எனக்கு இத்தனை கொழுக்கட்டை கிடச்சிருக்கு. இப்போது நான் ஒரு இட்லி குண்டா எடுத்துக்கிறேன். அதில் தண்ணி வச்சுட்டு தண்ணி முதல்ல நல்லா கொதிக்க வைங்க. அதில் மாதிரி வந்து ஆவி காட்டுறதுக்காக உள்ளே இதெல்லாம் வைக்கிறேன். வச்சுட்டு இடியாப்ப பிளேட் வச்சுக்கிறேன். பிளேட் வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி மாவு வேக வச்ச துணியவே உள் சைடுக்காக மடித்து எடுத்து வச்சுக்கிறேன். உள்ளே வச்சுட்டு அதில் நம்ம செஞ்சு வச்சுருந்த கொழுக்கட்டைங்க எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துருங்க. இது மாதிரி பூரண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சேர்த்துட்டு லிட்டு போட்டு மூடிடலாம். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வைங்க, மீடியம் ஃப்ளேமில். அதுக்கு மேலே வேண்டாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுறேன்.
நம்ம கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு அசத்துங்க. எல்லோரும் செம்ம சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லி பாராட்டுவாங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி குக்கிங் வீடியோஸ் நம்ம சேனலில் ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனல் உள்ள போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார்